அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆஸ்திரேலியா மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, அதை பற்றி உங்களை பார்வை என்ன? ஆஸ்திரேலியாவில் ஒரு பீச்சு, அந்த பீச் வந்து சிட்னி மாநகரில் இருக்குது. அங்கே வந்து ஹானிகா என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய ஒரு பண்டிகை. யூதர்களுடைய அந்த ஹானிகா பண்டிகை, அது அந்த ஒரு ரெண்டாவது முறை அந்த கோயில் கட்டினது, அது விளக்கு எரிஞ்சதுன்னு ஒரு கதை வரும். அதில் அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு யூதர்கள் அந்த பீச்சில் வந்து ஒன்று கூடுறாங்க. அப்படி அந்த பீச்சில் ஒன்று கூடுற இதில் அப்படி கூடியிருக்காங்க. 14ஆம் தேதி கூடியிருக்காங்க. அப்படி கூடியிருக்கும் பொழுது திடீர்னு வந்து பீச்சுக்கு போட்டிலேருந்து வந்த 2 பேர் அவங்க கண்மூடித்தனமாக துப்பாக்கியில் சுடுறாங்க. ஒரு துப்பாக்கி வந்து ரைஃபிள் என்று சொல்லக்கூடிய வகை கொண்ட துப்பாக்கி, இன்னொரு துப்பாக்கி ஷாட்கன் என்ற ஒரு துப்பாக்கி. இதை பயன்படுத்தி அவங்க சுட தொடங்குறாங்க. இதை சுட்டுட்டு இருக்கும்பொழுது நிறைய பேர் அங்கே பேனிக் ஆகி ஓடுறாங்க. அதோடைய காட்சிகள் வந்து இணையதளங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். துப்பாக்கி சூடு நடக்கும், அங்கே மக்கள் ஓடி போகிறது பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் இப்போ இந்த துப்பாக்கி சூட்டில் தோராயமாக அன்றைக்கே வந்து 15 பேர் இறந்துடுறாங்க. அந்த 15 பேரில் அந்த துப்பாக்கி சுடுறவரையும் சுட்டுடுறாங்க ஒரு ஆளை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயமடைந்தவர்கள் 40க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த துப்பாக்கியில் சுட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜித் அக்ரம் அப்படிங்கிறவரும் அவருடைய மகன் நவீத் அக்ரம் அப்படிங்கிறவரும் தான் சுட்டிருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். அதில் மிக குறிப்பாக இந்த சஜித் அக்ரமுக்கு வந்து வயது வந்து 50க்கு மேலே. இந்த நவீத் அக்ரம்ங்கிறவர் சின்ன பையன், 26 27 அவரோட வயசு. இவங்களுக்குள்ளே என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அப்பா, இவர் சொந்த மகன். ஸோ இந்த துப்பாக்கியை சுட்டவர்கள் வந்து அப்பா மகன் 2 பேர் சேர்ந்துட்டு தான் வந்து சுட்டுருக்குறாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து பல செய்தி ஊடகங்களில் இந்த தகவலை கேட்டிருப்பீங்க. அடுத்து இந்தியா முழுக்க நம்ம செய்திகளை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் நிறையா தகவல்கள் வந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து, யூடியூப் சேனல்ஸ்லேருந்து பலரும் வந்து பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க ஊடகங்களில் வந்திருக்கிறத பார்ப்பீங்க. ஆனால் அது உண்மையான்னு பார்த்தா துரதிர்ஷ்டவசமாக அது உண்மை கிடையாது. அப்போ எது உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா அரசாங்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு, இந்த துப்பாக்கி சுட்டவர் யார், அவர் இங்கே 2 பேர் யாருன்னு. இதில் வந்து அவங்க அப்பாவை வந்து இந்த சஜித் அக்ரம்ங்கிறவரை வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. ஸோ அங்கே ஸ்பாட்டில் அவரை கொன்னுடுறாங்க. அவருடைய மகன் நவீத் அக்ரமை வந்து தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் அவர் வந்து அவர்கிட்ட வாக்குமூலங்கள் வாங்குறாங்க, போனாங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இதில் இன்னும் நிறையா இது இன்னும் வெளியில் வரல, என்னென்னலாம் நடக்குதுன்னு வெளியில் வரல. ஆனால் ஒரு தகவல் வந்து ஆஸ்திரேலியா அரசாங்கம் எடுத்துருக்குறாங்க. அந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சஜித் அக்ரமும் நவீத் அக்ரமும் சில மாதங்களுக்கு முன்பு பிலிப்பைன்ஸ் வந்து போயிருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் வந்து ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. அந்த பிலிப்பைன்ஸ் அவங்க போயிருக்கிறாங்கங்கிறதுல ஒரு தகவல் நமக்கு கிடைக்க வருது. அதில் சஜித் அக்ரம், அதாவது அப்பா இருக்கார் பாருங்க, அவர் பாகிஸ்தானி கிடையாது. இங்கே இந்திய ஊடகங்கள் சொல்வது போல் அவர் பாகிஸ்தான்காரர் கிடையாது. அவர் எந்த ஊரும் நமக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், அவர் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தார். அவர் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு தான் அவர் வந்து பிலிப்பைன்ஸ் போயிருக்காரு. அவர் இந்தியன் பாஸ்போர்ட்டில் போனதுங்கிறத வந்து உலக மீடியாக்கள்லாம் பேசிடுச்சு. நம்ம உள்ளூர் மீடியாக்கள் எதுவுமே பேசலை. அதுக்கு காரணமும் என்னன்னு நமக்கு தெரியல. உலகம் ஒன்று சொல்லுது, உள்ளூரில் நமக்கு ஒன்று சொல்கிறானுங்க. இதில் எது உண்மை எது பொய்ங்கிறத நம்ம மக்கள் நம்மளோட ஆய்வை படுத்தி இன்றைக்கெல்லாம் இந்த இணையதளம்லாம் இருக்குது, அதுக்கிட்டே நீங்களே கேளுங்க. பிலிப்பைன்ஸுக்கு அவர் போயிருக்காரு, எந்த பாஸ்போர்ட்டை அவர் ஹோல்ட் பண்ணாருன்னு கேளுங்க. அது ஒரு நாட்டை சொல்லுது. அது நாடு என்னன்னு பாருங்கள். அது இந்திய நாட்டுடைய பாஸ்போர்ட்டை அவர் வச்சுருக்காருன்னு. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலான தகவல் வெளியில் இருக்குது. ஸோ இந்தியன் பாஸ்போர்ட்டை ஒருத்தர் யார் வச்சுருப்பா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியல. பாகிஸ்தானிகளுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது போல், தெரியல நமக்கு. ஸோ இப்படி வச்சுருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே இஸ்லாமியர்கள். அதுலேயும் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இஸ்லாமியர்கள். அவங்க எங்கேருந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியா போனாங்கங்கிறதுல தான் ஒரு சர்ச்சை. ஒரு சிலர் அவங்க இந்தியாவிலேருந்து போனாங்கங்கிறாங்க, ஒரு சிலர் வந்து அவங்க பாகிஸ்தான்லேருந்து போனாங்கங்கிறாங்க. ஆனால் எவிடன்ஸ் பேஸ்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு போகும்போது அவங்க அப்பா வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்காரு. சரி, அவர் மகன் யாருன்னா அவர் மகன் பிறந்ததே ஆஸ்திரேலியாவில். ஸோ அவர் ஆஸ்திரேலியா குடிமகனாக தான் இருக்கிறாரு. அவங்க அந்த நவீத் அக்ரம் வந்து பிறந்ததே ஆஸ்திரேலியாவில் தான். அவங்க அப்பா தான் வந்து எங்கேருந்து போனாருங்கிறதுல பெரிய சர்ச்சை இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது உலக அளவில். இங்கே இப்போ என்ன சிக்கல்னு பாருங்கள். இவங்க போயிருக்கிறாங்க. அவர் வந்து ஆஸ்திரேலியன் ரெசிடெண்ட், ஆஸ்திரேலியாவில் தங்கி இருக்கக்கூடியவராக தான் இருக்கார் ஒழிய அவங்க அப்பா வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன் கிடையாது. ஸோ அவர் ஆனால் அவங்க மகன் வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அவங்க அப்பா வந்து அங்கேயே அந்த காலத்திலே சுட்டு கொண்டுறாங்க.
இதுக்கு பின்னாடி என்னென்ன இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு மூலமாக இவர்கள் இன்ஸ்பயர் ஆகியிருக்கலாம்ங்கிறது ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா இவங்களுடைய சோஷியல் மீடியாஸ், இவங்க வந்து பழகினவங்ககிட்ட பேசுகிறது போகிறது, இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இவங்க வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணுறது, இவங்க ரீட்வீட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. இப்போ இந்த துப்பாக்கி சூடு ஹானக்காவில் நடந்திருக்கு. அதாவது ஹானக்காங்கிற அந்த பண்டிகை நிகழ்வில் தான் நடந்திருக்கு. டோண்டிங்கிற அந்த பீச்சில் நடந்திருக்கு. இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எதிரான கருத்தியலாக்கம், யூதர்களுக்கு எதிரான கருத்தியலாக்கம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதிகமாக உங்களால் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடக்கக்கூடிய பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் வந்து பூதாகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாலஸ்தீனர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இனப்படுகொலைக்கு எதிராக பல தரப்புலேருந்து மக்கள் பேச தொடங்குறாங்க. அந்த பேச்சுகளும் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சில யூதர்களுடைய இந்த வெறுப்பு வீடியோக்கள் இதெல்லாமே வந்து சமூக வலைதளங்களில் பெரிய அளவு பரவிக்கிட்டு இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே யூதர்கள் மீது ஒரு வெறுப்பை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம சிலதை பிரித்து பார்க்கணும், எதை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே யூதர்கள் மீது அங்கே வெறுப்பு அப்படிங்கிறது வந்து ஆன்டிசெமிட்டிசம், ஒரு ஒட்டுமொத்த இனத்தின் மீது வெறுப்புங்கிறத நம்ம யாருமே முன்வைக்கக்கூடாதும் கூடாது. ஆனால் இஸ்ரேல் மீதும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் மீதும் இஸ்ரேல் அரசாங்கத்துடைய மற்ற இனங்களை வந்து கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்னோட இனம் மட்டுமே வாழ தகுதியானது, மற்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கானவர்கள் அல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான போக்கை, அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய போக்கைத்தான் உலகம் முழுக்க கண்டிக்கணும். ஆனால் தெரிந்தோ தெரியாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒட்டுமொத்த யூத சமூகத்தின் மீதும் ஒரு எதிர்ப்பையும் வெறுப்பையும் உருவாக்குது. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஆனால் அட் த சேம் டைம் இஸ்ரேலை கண்டித்து யூதர்கள் செய்யக்கூடிய போராட்டத்தையும் நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம், எடுத்து காட்டியிருக்கிறோம். நம்மளோட இன்ஸ்டாலாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு தெரியும், யூத மதவாதிகள் கூட ஒரு சிலர் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடிய பேச்சுக்களும் நம்ம பரப்பியிருப்போம். காரணம் என்னென்னா, இதை பிரித்து பார்க்க தெரியணும். ஒருத்தன் மீது இனப்படுகொலை செய்கிறான்னா அது தவறு. அதை சரி செய்கிறதுக்கு அந்த இனத்தை இனப்படுகொலை செஞ்சால் அது சரிங்கிறது வந்து தவறான ஒரு பார்வை, அது ஒரு வெறுப்பு அரசியல். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் அடித்தானா அவனை நம்மளை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் தான் உலகம் முழுக்க இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நடந்த இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலையுடைய தாக்கம் சமூக வலைதளங்களில் யூதர்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு அலையை உருவாக்கியிருக்கு. அதில் இன்ஸ்பயர் ஆகி அந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்திற்கு பலியாகி தான் இந்த நபர்கள் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து இவங்க முன்னாடி தீவிரவாதிகளாக இருந்தார்களா, இவர் தீவிரவாத இயக்கத்தால் இவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்களா, இவர்களுக்கும் முன்னாடி ஏதாவது தீவிரவாத அசோசியேஷன் இருக்கா, என்ன, இதெல்லாம் இப்போ விசாரணைக்கு போயிட்டுருக்கு. நம்ம அதனால் முழுமையாக ஒரு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா, பெரிய அளவில் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த குறைஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ்லேயே அவங்களுக்கு இருந்த யூத வெறுப்பு அவங்கள இப்படி செய்ய வச்சுருக்கு. ரெண்டாவது, அவங்க வீட்டில் இவங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ மீன் பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இது ஒரு பிளான்டு இதெல்லாம் இல்லை. அவங்க இது எதர்ச்சியாக நடந்ததான்னு கூட தெரில. ஆனால் இந்த மாதிரி ஹானிக்காவில் யூதர்கள் வந்து அந்த பீச்சில் கூடுறாங்க, அவங்கள நம்ம தாக்குதலுக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதே போல் தந்தையும் மகனும் வந்து தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. தந்தை வந்து காவல்துறையால் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டார். மகன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த இஸ்லாமியர்கள் ஒரு புரிதலின்மை காரணமாக, ஒரு வெறுப்பு அரசியலுக்கு உள்ளாக்கப்பட்டதின் காரணமாக, என்றைக்குமே அப்பாவிகளை கொள்றதுங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடையாது. யூத பயங்கரவாதிகள்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுக்கு உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய சாதாரண யூதர்கள் பலியாயிடணுமா அப்படின்னா ரொம்ப தப்பான ஒரு போக்குது. இவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவன் இந்த மதத்தில் இருக்கிறவன், அவ்வளோதான். அந்த மதத்தை சார்ந்த ஒருத்தன் செய்யக்கூடிய அயோக்கியத்திற்கு இவனை நான் பழி வாங்குவேங்கிற பாயிண்டில் போனோம் அப்படின்னா இதுக்கான ஒரு தீர்வே நமக்கு வந்து நிச்சயம் கிடைக்காது. அப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம என்றைக்குமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் உலகம் வந்து அமைதி காக்க இந்த உலகம் அமைதியாக இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். உலக மக்கள் ஒரு இடத்துல அநியாயம் நடந்துச்சுன்னா அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும். இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களை காசாவில் போட்டு இனப்படுகொலை பண்ணுறான். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லா நாடுகளுக்கும் தெரியும்.
அப்படி இருந்தும் பல நாடுகள் இதை கண்டிக்காமல் கடந்து போகிறார்கள். இன்றைக்கி வரைக்கும் அது இனப்படுகொலைங்கிறது ஒன்று. நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல தீவிரவாதிகளை சுடுறாங்க, தீவிரவாதிகளை பிடிக்கிறாங்க, தீவிரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்கங்கிறது ஒன்று. ஒரு ஊரையே குண்டாடி போட்டு 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 எல்லா பில்டிங்கையும் அழிக்கிறதுன்னு ஒன்று. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுது? நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இஸ்ரேல் அரசாங்கம் செய்கிறது என்ன? ஒரு பில்டிங் அங்கே விடுதா? எல்லா பில்டிங்லேயும் தீவிரவாதிகள் தான் இருந்தாங்களா? ஏன்னா அவனோட பார்வை என்னென்னா, பாலஸ்தீனர்கள்னு சொல்கிற அத்தனை பேருமே தீவிரவாதிகள் அவனை பொறுத்த வரைக்கும். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவன் அப்படி தான். அவன் பண்ணுறது வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அழிக்கிறான். ஒரு இடம் விடாமல் எல்லா பில்டிங்லேயும் போய்ட்டு குண்டை போட்டு மக்களை விரட்டி இது பண்ணி அங்கே எல்லாரையும் அகதிகளாக்கி அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள ப்ரெஷர் பண்ணி நீ எங்கேயாவது ஓடி போயிரு, இஸ்ரேலில் இருக்காது, இந்த மண்ணை விட்டு நீ வெளியில் போயிரு, நீங்கள் இருந்தீங்கன்னா அவனை இப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்போம், கொலை பண்ணிகிட்டே இருப்போம். அங்கே ரெஃப்யூஜ் கேம்ப்லாம் குண்டை போடுறான். இதை செய்கிறவன் யார்? இந்த யூத பயங்கரவாத அரசாங்கம். இவங்களுக்கு ஒரு பேர்னா அது ஜியோனிஸ்ட். இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யூதர்களில் ஜியோனிஸ்ட் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா யூதர்களும் ஜியோனிஸ்டானா இல்லை. யூத மதத்தில் மதவெறியர்கள் தான் ஜியோனிசர்கள். இந்த ஜியோனிசத்தோட கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க தன்னை தவிர்த்து, அதாவது இந்த யூதர்கள் மட்டும்தான் இறைவனுடைய பிள்ளைகள், மற்ற அனைவரும் இறைவனுடைய பிள்ளை கிடையாது. இந்த ஃபேவரட் சைல்டு வந்து நாங்கள் தான். மற்றவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா கோயம்ஸ்னால் இவர்களுக்கு பயன்படக்கூடிய விலங்குகள்னு பொருள். அவன் நம்மளை மனுஷனாக கூட பார்க்கல. அது ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், சீக்கியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், வேறு எந்த மதத்தை யூதனாக ஒருவன் இல்லை எனில் அவன் கோயம். இதுதான் ஜியோனிச தத்துவம். இது ஜுடாயிச தத்துவம் கிடையாது. ஜுடாயிசம் வேற, ஜியோனிசம் வேற. ஜுடாயிசத்தை வெறித்தனமாக நடைமுறைப்படுத்துபவர்கள் தான் ஜியோனிஸ்டுகள். அப்போ இந்த ஜியோனிஸ்ட்டை நம்ம பிரித்து பேச கற்றுக்கணும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பிரச்சனை வரும் பொழுதுலாம் ஜியோனிசம் அப்படிங்கிற அந்த ஒரு டெர்மினாலஜியை நம்ம பயன்படுத்துறதுக்கு விட அதிகமாக யூதர்கள்ங்கிற டெர்மினாலஜி தான் உலகம் பயன்படுத்துது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது பொதுவாகவே, ஏன்னா ஜியோனிசம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தெரியாது. ஜியோனிஸ்டுகள் செய்கிறார்கள் அப்படின்னா ஜியோனிசம்னாவே என்னன்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல யூத மத வெறியர்கள்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இந்த யூத மத வெறியர்கள்ங்கும் பொழுது ஒட்டுமொத்த யூதர்களுமே மத வெறியர்கள்ங்கிற பார்வைங்கிறது வந்துடும். இப்போ இஸ்லாமிய மத வெறியர்கள் நம்ம சொல்கிறோம்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்தில் வெறியோடு செயல்படுறவன் தான் இஸ்லாமிய மத வெறியர். ஆனால் இஸ்லாமிய மத வெறியர்னு ஒருத்தரை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் சொல்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. கரெக்டாக? இதை தான் பிரித்து பார்க்க தெரியணும் மக்களுக்கு. அப்போ யூத மத வெறியர்கள் வேற, யூதர்கள் வேற. இதை பிரித்து பார்க்காம விட்டதுனால தான் அந்த 50 வயது கிழவனும் அந்த 28 வயசு இளைஞனும் தேவையில்லாமல் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு நாட்டில் பீச்சில் வந்து ஒன்று கூடின யூதர்களை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. இது ஒருபோதும் நல்ல ஒரு விஷயம் அல்ல. இது தீர்வும் இல்லை. இது அவன் பண்ணுறதே நானும் பண்ணுவேன். அப்போ அவனுக்கும் உனக்கு என்ன வேறுபாடு? யூதன் பாலஸ்தீனில் மக்களை கொல்றான், ஜெனோசைட் செய்கிறான். இப்போ நீ என்ன பண்ணுற? அப்போ உனக்கும் அவனுக்கு என்ன வேறுபாடு? இந்த வேறுபாட்டுக்கு பதில் சொல்லு நீ. இதைத்தான் ஐஎஸ்ஐஎஸ் பண்ணுது. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு செய்கிறது இதுதான். அவன் செய்கிறான்ல, நானும் செய்வேன். அவன் பயங்கரவாதி, அதனால நானும் பயங்கரவாதியாக இருப்பேன். நீயும் பயங்கரவாதி, அவனும் பயங்கரவாதி, அவ்வளோதான். உனக்கும் அவனுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஸோ இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு. சரி, இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு எத்தகைய ஒரு கேவலமான அமைப்பு அப்படின்னா, இவன் எல்லா பக்கமும் காசு வாங்குவான். ஐஎஸ்ஐஎஸ் வந்து இஸ்ரேல்கிட்ட கூட காசு வாங்கியிருக்கு. அப்போ இவன் காசுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு அயோக்கிய கூட்டம் அதுக்கு மதத்தை பயன்படுத்தி அந்த மதத்தின் பேரில் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய இஸ்லாமியர்கள் கூட குழப்பி விடுற வேலையை தான் ஐஎஸ்ஐஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐஎஸ்ஐஎஸ் வந்து என்றைக்குமே இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அது ஒன்றும் அது வந்து ஆனால் இஸ்லாமுக்காக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிவிட்டு கடைசியில் இஸ்லாமியர்களையே பழிவாங்கக்கூடிய வேலையை தான் ஐஎஸ்ஐஎஸ் பண்ணும். இப்போ இந்த நபர்கள் இவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் இது ஒரு சரியான போராட்டமா? நீ வந்து அங்கே வந்து இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு அங்கே இருக்கிற இராணுவத்தை எதிர்த்து தாக்குதல் நடத்துகிற, அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூத பயங்கரவாதிக்கு எதிராக நீ தாக்குதல் நடத்துகிற, இஸ்ரேல் அரசாங்கத்தை சார்ந்த எவனையோ நீ பண்ணுற, இது வேறு. அது போராட்டமாக பார்க்கப்படும். உன் மக்களை அடிக்கிறான், அவன் நீ அடிக்கிற, அந்த அதிகார வர்க்கத்தை நீ அடிக்கிற, அது போராட்டமாக பார்க்கப்படும். ஆனால் இது அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லையே.
அவன் அந்த நாட்டிலையும் இல்லை, அவன் இந்த நாட்டு குடிமகனும் கிடையாது, அவன் யூதன், அவ்வளோதான். அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். ஆஸ்திரேலியாவில் இருக்க யூதனை போட்டு அடிக்கிறது எந்த விதத்தில் உனக்கு சரின்னு நீ பார்க்குற? இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் இவங்க வந்து மதம்ங்கிற பேரில் மத வெறி. இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இதில் வந்து இஸ்லாமும் விதிவிலக்கு கிடையாது, கிறிஸ்தவமும் விதிவிலக்கு கிடையாது. மத வெறின்னு வந்துருச்சுன்னா அந்த வெறி எல்லா பக்கமும் வெளிப்படும். என்ன, இஸ்லாமியர்கள்ட்ட அது அதிகமாக வெளிப்படுது. காரணம் என்னென்னா, அதைத்தான் அவன் விரும்புகிறான். யூதனும் அதை தான் விரும்புகிறான். இதை அப்போ யார் கண்டிக்கணும்? வரிசையில் வந்து யார் இதை கண்டிக்கணும்னா இஸ்லாமியர்கள் கண்டிக்கணும். மற்றவங்க கண்டிக்கிறத விட இஸ்லாமியர்கள் ஒரு படி மேலே போய் ஐஎஸ்ஐஎஸை கண்டிக்கணும். ஏன்னா அவன் உங்களோட ஐடென்டிட்டிக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கிறான். அவனை முதல்ல நீங்கள் வேறுபடுத்தணும். இதை நீங்கள் வேறுபடுத்த தவறுறீங்க நிறைய பேர். இஸ்லாமியர்களே வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை தனிமைப்படுத்தணும் முதல்ல. அவன் இந்த மதத்துக்கானவனே கிடையாது. அவன் வந்து எங்கள் மதத்துக்காக அவன் சண்டை போடல, அவன் ஒரு அயோக்கிய பையன் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே நிறுவனம். ஆனால் எத்தனை பேர் அதை நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தா அது பெரும்பான்மையாக செய்கிறதில்ல. செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவங்களோட ஸ்பீச் வந்து அதிகரிக்கணும். அது வந்து பொது வழியில் பேசப்படணும். பொது வழியில் அது அதிகமாக பேசப்படுறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவாக நிற்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இஸ்லாமியத்தையும் பாலஸ்தீனர்களெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறவன் பயன்படுத்துகிறான் நரேஷனை. அப்படி தான் இந்த விஷயத்துலையும் நடந்துகிட்ருக்கு. யாரோ ஒரு பைத்தியக்கார அப்பன், யாரோ ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட அப்பன் தான் மகனையும் நாசம் பண்ணி தன் சமூகத்தையும் நாசம் பண்ணுற வேலையை தான் இவன் பண்ணியிருக்கான். இவன் வந்து தீவிரவாதி. இவனுக்கு புரிதல் இல்லை. என்ன புரிதல் இல்லைன்னா, அப்பாவிகளை கொல்வது மூலமாக எந்த நன்மையும் யாருக்கும் கிட்டாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கிடையாது. இப்போ நீ இங்கே வந்து ஒரு 15 பேரை நீ கொல்றதுனால நீ எதற்காக இதை செய்கிறாயோ அதற்கு ஏதாவது ஒரு இன்ச்சு நகரப்போதா? இவனுங்களுக்கே தெரியுங்க. இப்போ இந்த கொண்டானில் அவனே ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அவனுக்கே தெரியும், ஏண்டா நீங்கள் கொல்ற, சரி ஓகே, இப்போ நீ கொல்றதுனால அங்கே வந்து யூதன் வந்து பாலஸ்தீனர்களை கொல்லாமல் இருப்பானா? சொல்லு நீ ஏன்னு கேளுங்க. அவனுக்கே தெரியும், ஆமாம் கொல்லாமல் இருக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு நீ பண்ணுற? அவன் அயோக்கிய பைய அப்படின்னு நீ சொல்கிற. அந்த அயோக்கிய பையில நீ அயோக்கிய பையன்னு சொல்லி திட்டி அவனை விமர்சித்து அவனுக்கு அவன் கெட்டவங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதுல தான் கவனம் செலுத்தணுமே ஒழிய, அவன் கெட்டவன், அவனை மாதிரி நானும் கெட்டது பண்ணுவேன், அவன் கெட்டவனாக இருக்கானே அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது, அவனை ஒன்றும் பண்ண முடியல, அவன் அந்த அளவுக்கு அவன் மறைமுகமாக பண்ணுறான். இன்றைக்கி இஸ்ரேல் செய்கிற அட்டூழியங்கள் உலக அளவுக்கு மக்களுக்கு தெரியுது. அதனால தான் அதுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணது என்ன ஆகும்? இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. இப்போ இது பண்ணது ஏதாவது ஒரு நன்மை பயக்குமா? பயக்காது. என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் அடுத்து. இப்போ இதற்கு காரணமாக உலகம் முன்வைக்கிறது என்ன? யூத பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடிய அந்த ஜியோனிச கோட்பாட்டை எதிர்த்து எல்லாரும் திட்டுறாங்க, அதில் இவங்க இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் சில நாட்களில் எல்லா சோசியல் மீடியாவிலையும் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து முடக்கப்படும். எல்லா சோசியல் மீடியாவிலையும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய இஸ்ரேலோட இந்த இனப்படுகொலை செய்கிறதெல்லாம் எடுத்து பேசக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து முடக்கப்படும். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து யூத வெறுப்பை வந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடக்கப்படும். இது யாருக்கு நன்மை? உங்களுடைய நடவடிக்கை, அதாவது இந்த தீவிரவாதியோட நடவடிக்கை திரும்ப கெட்டவனுக்கு தான் நன்மை ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கெட்டது செஞ்சு சரி செய்ய முடியாது. அவன் கெட்டவன் தான், எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இஸ்ரேல் கெட்ட நாடு, இஸ்ரேல் அயோக்கியத்தனம் பண்ணுது, இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யுது, இஸ்ரேல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல நகர்வுகளை செய்கிறது. அவன் அதை ஏன் செய்கிறான்னா, அவன் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு அவன் பண்ணுறான். அவன் ஒரு அயோக்கியன், இதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவன் செய்கிற அயோக்கியத்தனத்தை நல்லது செஞ்சு தான் நீங்கள் சரி செய்யணுமே ஒழிய, அவன் செய்கிற அயோக்கியத்தனத்தை நல்லது பண்ணி தான் நீங்கள் அம்பலப்படுத்தணுமே ஒழிய, அவன் செய்கிற அதே அயோக்கியத்தனத்தை நாங்களும் பண்ணுவோம்னு பண்ணால் அயோக்கியத்தனத்துக்கு தான் வலு சேர்க்கும். அதன் மூலமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்துறது ஒரு அயோக்கியத்தனம். அப்பாவி மக்களை இதில் வந்து சிறுவர்களும் கூட தாக்கப்பட்டிருக்காங்க. 10 வயசு குழந்தை கூட இதில் தாக்கப்பட்டிருக்கு. 10 வயசு பையனுக்கு என்னடா தெரியும்? இவ்வளோதான் விஷயம். 10 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அப்போ போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுற 10 வயசு பையன் ஒருத்தர் செத்துருக்கான். அப்போ அவன் யூதனாக கூட இருந்திருக்க மாட்டான். அதாவது யூதனாகனா அவன் யூத சிந்தனையில் கூட இருந்திருக்க மாட்டான். நீ இப்போ இவனை செய்கிறதுனால நீ என்ன உருவாக்குற? அங்கே இருக்க யூதர்கள், இப்போ அங்கே ஆயிரக்கணக்கான யூதர்கள், நீ ஒரு 10 பேர் 15 பேர் கொண்டுட்ட, அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான யூதர்களுக்கு இப்போ என்ன தோணும்?
என்ன தோணும்னா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்கிறது சரின்னு தோணும். யாரும் எதுவும் தோணாது, இதுதான் தோணும். அவன் செய்கிறது தப்புங்கிறத மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி தான் விளக்கப்படுத்தணுமே ஒழிய இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புலாம் இவங்க எதுக்கு செயல்படுறாங்கன்னே நமக்கு புரியல. இவங்களோட செயல்பாடே வந்து பாருங்கள், இவங்களோட செயல்பாடுனால அந்த மக்களுக்கு கெட்டது தான் நடக்கும். ஐஎஸ்ஐஎஸ்னால் எந்த நன்மை, ஏதாவது நன்மை நடக்குதா? ஐஎஸ்ஐஎஸ்ஸால் நடந்த நன்மை என்ன? இந்த அமைப்பால் இஸ்லாமியர்களுக்கு நடக்கும் நன்மை என்ன? அவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து, இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல். இப்போ இவன் இவன் இந்த இயக்கம் வளர வளர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய மதத்தை பற்றி பேசுகிறவர்களுக்கும் கூட பாதிப்பு வந்துருச்சு. அந்த இஸ்லாம் மதத்தில் வெறுப்பு இல்லாமல் பேசக்கூடியவர்களுக்கும் கூட ஒருவேளை இவன் இன்ஃப்ளூயன்சராக இருப்பானோ, இவன் அதுவாக இருப்பானோ, இதுவாக இருக்கானோன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் அவனை என்கொயரி பண்ணுறது போகிறதுன்னு ஆகுது. அப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு அது ஒரு தீவிரவாத அமைப்பு. அதை எதிர்க்க வேண்டிய பக்குவத்தை இஸ்லாமிய பெருமக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியா அளவில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி. சரி, இங்கே ஒரு சர்ச்சை என்னென்னா, அவன் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு பிலிப்பைன்ஸ் போயிருக்காங்கிறது ரெக்கார்டட் நியூஸு. உங்களுக்கு சந்தேகம்னா நான் போடுறேன், ஃபோட்டோஸ் போடுறேன், ஆர்டிகல்ஸ் போடுறேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேடினாவும் கிடைக்கும். நான் எதுக்கும் நான் போடுறேன், ஏன்னா சில பேர் கேட்குறீங்க ப்ரூஃப் சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த ப்ரூஃபை நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவன் பிலிப்பைன்ஸுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டோடு போயிருக்கான். இந்த செய்தி ஏன் இந்திய ஊடகங்களில் பேசப்படலை? எனக்கு அதான் புரியல. ஏன் இதை மறைக்கணும்? தீவிரவாதி எல்லா நாட்டிலையும் இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருந்து போகிறவங்க மட்டும்தான் தீவிரவாதிங்கிற நரேஷனும் ரொம்ப தப்புங்க. எல்லா நாட்டிலையும் தீவிரவாதி இருக்கிறான். அது எந்த நாடு அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. தீவிரவாதம்ங்கிறவன் ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸில் மக்களுக்கு டெரரிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு பயங்கரவாதி. தீவிரவாதின்னு கூட சொல்லுவாங்க. தீவிரவாதினா ஆக்டிவிசம்னு வரும். பயங்கரவாதி தன்னுடைய கருத்து சரி தப்புங்கிறதெல்லாம் அவன் அடுத்து பயங்கரத்தை அடுத்தவர்களை பயப்படுத்துவதன் மூலமாக, அடுத்தவர்களை அச்சுறுத்துவதன் மூலமாக அவன் சாதிக்கணும்னு நினைக்கிறவன் தான் அந்த பயங்கரவாதம். அந்த பயங்கரவாதிகள் எல்லா மதத்திலும் உண்டு, எல்லா இனத்திலும் உண்டு, எல்லா நாட்டிலும் உண்டு. எல்லா நாட்டிலும் எல்லா மதத்தை கொண்ட பயங்கரவாதம் இருக்குது, இனம் சார்ந்த பயங்கரவாதங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பயங்கரவாதம் இல்லாத தரப்பே கிடையாது. அப்போ பயங்கரவாதம்ங்கிற அந்த சித்தாந்தத்துக்கு நம்ம எதிராக நிற்கணும். எல்லா நாடும் ஒன்றா நின்று பயங்கரவாதம் தவறுன்னு சொல்லணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து பயங்கரவாதிகள் வருகிறார்கள் என்பதனாலேயே பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்கிறார்கள்னு சொல்லிடுறது. இந்த நரேஷனை ஏன் இன்றைக்கி பிரச்சனைனா, பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் உற்பத்தி செய்யப்படுகிறார்கள், பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் உற்பத்தி செய்யப்படுகிறார்கள்னு தொடர்ச்சியாக பிஜேபிக்காரங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி இந்தியாவிலேருந்து ஒருத்தன் பயங்கரவாதியாக போயிருக்காங்கிறது வெளியில் எப்படி சொல்கிறது? அதனால தான் கஷ்டம் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவன் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்கிறதே அவங்க நியூஸில் காட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் காட்டாமல் இருக்க, அதாவது பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகம் இருண்டுருமா? இவங்கெல்லாம் கண்ணை முடிக்கிட்டாங்க, அவங்களாம் பாகிஸ்தான்காரங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உலகம் அப்படியே கண்ணை முடிக்கும் போல். அவன் இல்லை, ஆஸ்திரேலியா நியூஸில் எல்லாம் இந்தியன் வருது. அவன் இந்தியாவிலேருந்து இங்கே ரெசிடென்ட் ஆகிருக்கான். அவங்க அவன் பையன் நவீத் அக்ரம்ங்கிறவன், அவன் அங்கேயே பிறக்கிறவன். இந்த சயீத் அக்ரம் தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறான் போல். இந்தியாவிலேருந்து வந்தானே நம்ம ஒன்று இந்தியாவை அனுப்பி வச்சுதவனே இல்லை. அவன் யாரோ ஒரு அயோக்கிய பையன், அவன் எங்கேயோ போயிருக்கிறான், பொழைக்க போன இடத்துல அந்த நாட்டு மக்களுக்கு அவன் கெடுதல் பண்ணுறான். அவன் ஒரு அயோக்கிய பையன், அவனை டிஸ்ஓன் தான் பண்ணணும். அது மறைச்சி பூசி முழுகக்கூடாது. அவர் இங்கேருந்து செல்லவில்லை, அவர் அங்கேருந்து சென்றார்னா அப்புறம் அப்போ அது போலி பாஸ்போர்ட்டா என்ன ஏது அதனாச்சும் விளக்கம் கொடுக்கணும். அவர் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் அவர் போலி பாஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே பேசாமல் அப்படியே பாகிஸ்தானின்னு சொல்லி கடந்து போயிடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, உலக அளவில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகரிச்சிட்டே வருது. இங்கே குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இது நடக்கலை. துப்பாக்கி சூடு சம்பவம் இந்த மாதிரி மாஸ் கன் ஷாட்ஸ்னு சொல்கிறது அமெரிக்காவில் அடிக்கடி நடக்கும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 சம்பவம் நடந்துக்கிட்டு கிடக்கும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கன் லா அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக கிடக்கு. யார் வேணாலும் போய் துப்பாக்கி வாங்கிடலாம். அதாவது யார் வேணாலும்னா அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கக்கூடியவர்கள் துப்பாக்கி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறது, அங்கே ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாதுங்கிற எதிர்ப்பும் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெரிய இதாக இருக்குன்னு வைங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவில் எல்லோரும் துப்பாக்கி வச்சுக்கலாம் தான், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 1996 ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு. அந்த அசம்பாவித சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆர்த்தர் மாசக்கர்னு சொல்லுவாங்க. அதை போய் தேடி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு போர்ட்டில் மக்கள் அங்கே, அதாவது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி அது ஒரு பெரிய மாசக்கர் ஆச்சு. அதற்கு அடுத்து அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் ஒரு கன் லா, ஒரு கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறதுக்கான சட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அது வரைக்கும் எல்லோரும் துப்பாக்கி வச்சுக்கலான்ட்டு இருந்த ஆஸ்திரேலியா அரசாங்கம் துப்பாக்கி யாரும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை மாற்றுறாங்க. ஒரு தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் துப்பாக்கி வச்சுக்கணும், தேவையில்லாத காமன் சிட்டிசனுக்கு அது ரைட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க. அது ஒரு மாதிரி
ஒரு அவசரகால நடவடிக்கை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,50,000 துப்பாக்கிகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுச்சு ஆஸ்திரேலிய மக்கள்கிட்ட இருந்து. துப்பாக்கிகளை பறிமுதல் பண்ணி அதை உடைச்சாங்க. அரசாங்கமே யாரெல்லாம் துப்பாக்கி வச்சுருக்காங்களோ எல்லா வீடு வீடாக போய் துப்பாக்கிகள் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு இனிமேது வந்து துப்பாக்கி நீங்கள் வச்சுருக்கிறது லீகலாக நீங்கள் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா இல்லீகல் துப்பாக்கியும் பறிமுதல் செஞ்சு உடைச்சாங்க. அது பிறகு பறிமுதல் செஞ்சு உடைக்கப்பட்ட துப்பாக்கிகளோட எண்ணிக்கையே 6,50,000 துப்பாக்கி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் துப்பாக்கி இருக்காது. ஸோ இந்த மாதிரி துப்பாக்கி அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சுடுற பழக்கங்கிறது ஆஸ்திரேலியாவில் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை, இப்போ தான் நடக்குது. சரி, இவங்களுக்கு எப்படிங்க துப்பாக்கி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவன் சில பர்மிஷன் கொடுத்துருந்தான், துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு சில பர்மிஷன் கொடுத்துருந்தான். பட் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. அது யார் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணையில் வேலை செய்யணும். இப்போ பண்ணையில் வேலை செய்யணும், அந்த சென்ஸ் பண்ணை வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் விவசாய பண்ணை வச்சுருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து ரைஃபிள் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பான். ரைஃபிள்னால் வந்து ஒன்றா மேனுவலாக வச்சு சுடுற மாதிரி ரைஃபிள். அது எதுக்கு அவன் கொடுப்பான் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக்கும் கொடுப்பான். செமி ஆட்டோமேட்டிக்கும் டப்புன்னு சுட முடியாது, ஆனால் சுட முடியும். இது அவன் எப்போ கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையில் வந்து இந்த ஓநாய் பிரச்சனை, இந்த நாய் பிரச்சனை, ஆஸ்திரேலியாவில் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு நாய் இருக்கும். அந்த நாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைகளில் வந்து பூந்து ஆடுகள் எல்லாத்தையும் கொல்லும். ஸோ இந்த டிங்கோவெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு அந்த பண்ணையில் பாதுகாப்புக்கு வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ரைஃபிள் கொடுப்பாங்க. அதுக்கு எல்லாமே சட்டப்படி பர்மிஷன் வாங்கி தான் அதை வாங்க முடியும். அதே போல் ஷாட்கன் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனவர்களுக்கு அவங்க இப்போ மீனவர்களுக்கு ஏன் அதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் பிடிக்க போகிறாங்கல்ல, அங்கே வந்து இந்த கடல் கொள்ளையர்கள் யாராவது வந்தால் இந்த செல்ஃப் டிஃபென்ஸுக்கு அவங்களுக்கு வந்து வார்னிங் ஷாட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தொழில் சார்ந்து அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களுக்கு கன் வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த அடிப்படையில் இவங்கக்கிட்ட இருந்த கன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் பேச்சு பொருள் என்னென்னா லைசன்ஸ்டு கன்ஸ் தான். அதாவது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படக்கூடிய கன்று தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க, பர்மிஷன் வாங்கி தான் வச்சுருக்காங்க. அப்படி பர்மிஷன் வாங்கி வச்ச கன்னை தான் வந்து சுட்டுருக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்கார் பாருங்க, அவர் வந்து துப்பாக்கி சுடுறதுல நல்ல நிபுணராக இருந்திருக்கிறார். அதனால தான் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கன் எடுத்துகிட்டு வந்து அவரால் இத்தனை பேர் கொல்ல முடிச்சிருக்கு. துப்பாக்கி சுடுறதுக்கு ஒன்றும் பயிற்சி இல்லை, சும்மா தெரியாமலாம் சுட முடியாது. அதில் ரைஃபிள் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சில் சுடுறது. இவர் ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்து டப்புன்னு சுடுறாரு, கரெக்டாக எய்ம் பண்ணி சுடுறாரு அப்படின்னா அதுவும் இத்தனை பேரை கொண்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த ஆளுக்கு அது துப்பாக்கி சுடுறதுக்குள்ள பயிற்சி இல்லாமலாம் இல்லை, அவனுக்கு நல்லாவே பயிற்சி இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த கன் வந்து எந்த அடிப்படையில் வந்துச்சுன்னு சொல்லி மக்கள் தரப்புல இருந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. இந்த கன் வந்து லைசன்ஸ்டு கன்னுங்கிறது இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த லைசன்ஸ் எப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஏன்னா அவர் சிட்டிசனும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது அவருக்கு லைசன்ஸ்டு கன்று கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த முறைகளில் வந்து இனிமேல் மாற்றத்தை கொண்டு வரணுமான்ட்டு இன்னும் ஃபர்தராக டிஸ்கஷன் போயிருக்கதா சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு நடக்க போகிற அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா இப்போ சில ரிலாக்ஸேஷன் இருக்குது பாருங்கள், இந்த கன் வாங்கிக்கலாம் வச்சுக்கலான்னு, அதிலும் கூட இனி வந்து ஆஸ்திரேலியா வந்து அனுமதிக்காது. ஆஸ்திரேலியா வந்து முழுக்க குறிப்பாக வந்து எமிக்ரேஷனில் பெரிய மாற்றங்களை ஆஸ்திரேலியா கொண்டு வரப்போகுது. ஏன்னா இங்கே இப்போ பல மதவாதிகளும் பல மதவாத அமைப்புகளும் இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் சிட்டிசன்ஸாக மாறிட்டு அதன் மூலயமா தீவிரவாத தாக்குதல், சில தீவிரவாத பிரச்சனைகள் அங்கே நடக்கும்போது இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கும் உண்மையாகவே இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது முழுக்க வெள்ளையர்கள் தான் போய் அந்த தீவை பற்றி அங்கேருந்த நேட்டிவ் ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸ் எல்லாத்தையும் போய் அழிச்சிட்டு அவங்களெல்லாம் என்ன படுகொலை பண்ணிவிட்டு இவன் தான் அரசாங்கம் ஆரம்பிச்சுட்டான். அப்படின்னா அங்கே அதிகமாக வெள்ளையர்கள் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸே ரொம்ப கம்மி தான். இப்போ தான் ஆஸ்திரேலியா வந்து இப்போனா ஒரு கடந்த ஒரு 50 வருஷத்தில் தான் வந்து நிறையா மக்கள் வந்து அங்கே வெவ்வேறு ஆட்கள் வேலைக்கு அதுக்குன்னு போயிட்டு செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இந்தியர்கள், பாகிஸ்தானிகள், வங்காதேசிகள் இதெல்லாம் போயிருக்காங்க. இப்போ அவன் கொஞ்சம் நிறைய பேர் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தான். சமீபம்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சினிமா திரை அரங்குகளில் நான் ஆஸ்திரேலிய கடற்படை தளபதி பேசுகிறேன்னு ஒரு விளம்பரம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த விளம்பரம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லைகள் வந்து பாதுகாப்பானது, யாராவது வந்து உங்கள் நாட்டில் இருந்தோ இல்லை வெளிநாடுகளில் இருந்தோ எங்களோட எல்லைக்குள்ள வந்தால் அவங்க வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள், அவங்கள வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவர்களை நாங்கள் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா மற்றும் பல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏசியா பசிபிக் நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்க நாடுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்து விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்தியாவிலுமே அது வந்துருச்சு, நானே பார்த்துருக்கேன். நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் வந்து நான் ஆஸ்திரேலிய கடற்படை தளபதி பேசுகிறேன்னு ஒருத்தர் வந்து பேசியிருப்பார், ஒரு வெள்ளைக்காரர். அவர் தமிழில் தான் அது டப்பிங்கில் போட்டிருப்பாங்க. அது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது ஒவ்வொரு இதில் போயிருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லீகலாக வந்து அங்கே குடியாகிறாங்க,
இப்போ இந்தியாவிலேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியா இந்த பகுதிகளிலிருந்து கப்பல் மூலயமா போயிட்டு ஆஸ்திரேலியாவில் போய் இறங்கி அங்கே போய் ரெஃப்யூஜிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ரெசிடென்ட் ஆகிறாங்க. அப்படிலாம் இல்லை, முறைப்படி வேலைக்கு வந்தீங்கன்னா இங்கே ரெசிடென்ட் ஆகலாம், ஆனால் நீ இன்னும் ரெஃப்யூஜாக வந்தீங்கன்னா நான் உன்னை வந்து ரெசிடென்ட் ஆக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிக்டாக அவங்க கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்ட் எடுத்து எல்லா நாட்டுக்கும் அதை அறிவிப்பாகவும் கொடுத்து விளம்பரமாகவும் கூட பண்ணாங்க. அவங்க நாட்டுக்கு சொல்கிறதுன்னு ஒன்று, அந்த நாட்டு மக்களுக்கு இவனே வந்து விளம்பரம் பண்ணான் வராத அப்படின்னு, ஏன்னா வந்தால் அவனை வந்து கொண்டுருவோம் அப்படின்னு. அப்போ அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஆல்ரெடி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு இன்றைக்கி உள்ளே வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி துப்பாக்கி சூடு அதுவும் சம்மந்தமே இல்லாமல் வேற எங்கேயோ நடக்கிற பிரச்சனை வந்து இங்கே பிரதிபலிக்குது. ஆஸ்திரேலிய குடிமகன்களுக்கு அது பாதிப்பாக மாறுது அப்படின்னா அவங்க அது சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து அவர்களுடைய இமிக்ரேஷன் பாலிசியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மற்ற பல நாடுகளை பாதிக்கலாம். ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கக்கூடிய மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ரெசிடென்ஸ் கிடைக்கிறதுல ஒரு பெரிய பாதிப்பு அங்கே ஏற்படலாம். அவங்க நாளைக்கு சிட்டிசனாக மாறுறதுலையோ இல்லை அவங்களோட மகன்கள் சிட்டிசனாக மாறுறதுலையோ சட்ட மாற்றங்கள் வரக்கு வாய்ப்பு உண்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறம். ஏன்னா எப்போவுமே ஆஸ்திரேலியாவில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது மற்ற நாடுகள் மாதிரி அது ஒரு லேசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதான் சொன்னேன், 1996 ஒரு மாசக்கர் நடந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா துப்பாக்கி அவனை வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீடு வீடாக வந்து சர்ச் பண்ணி துப்பாக்கியில் அழிக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோ மெனக்கெடுவாங்க. அதே போல் இந்த முறை மெனக்கடல் நடக்கும். அது வந்து எமிக்ரேஷன் பாலிசியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது இதில் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லணும். எல்லா மதத்துலேயும் தீவிரவாதிகளும் உண்டு. எல்லா மதத்துலேயும் பெரும்பான்மை மக்கள்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவிகள் தான். இந்த தீவிரவாதிகள்ங்கிறவங்க ரொம்ப சொற்ப அளவில் தான் இருப்பாங்க. ஆனால் தீவிரவாதத்திற்கான காரணங்கிறது வந்து உருவாக்கப்படுகிறது வல்லாதிக்க சக்திகளால். இதில் வந்து நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வல்லாதிக்க சக்திகளுடைய சில தவறான முடிவுகள் தான் மக்கள் ஆயுதம் தூக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த தவறான முடிவுகளை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமைதி விரும்பிகள் சாமானிய மக்கள் அந்த தவறான முடிவுகளை அன்றைக்கே விமர்சித்து அந்த தவறிலிருந்து அவர்களை சரி செய்து விட்டோம் என்றால், ஏன்னா இன்றைக்கி பல நாடுகள் ஜனநாயக நாடுகள் தான், மக்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான். இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள், இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யூதர்கள் அங்கே நடக்கக்கூடிய இனப்படுகளுக்கு எதிராக குரல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அங்கே நடக்கக்கூடிய ஜெனோசைடுக்கு எதிராக குரல் கொடுத்து நீ பண்ணுறது தப்புயா அப்படின்னு சொல்லி போராட்டம் அறிவித்து அந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழையாமை செய்திருந்தார்கள் என்றால் அந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு ஒரு தவறை செய்யாது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொருத்தருடைய வெறுப்பு, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வெறுப்பு அரசாங்கங்கள் தவறு செய்வதற்கு துணை போகுது. இஸ்ரேலுடைய அரசாங்க தவறுக்கு துணை போனதுனால சம்பந்தமே இல்லாத உலகத்தில் ஏதோ இன்னொரு பக்கத்தில் யூதர்கள் குற்றத்திற்கு தண்டிக்கப்படுகிறார்கள். எவனோ செஞ்ச குற்றத்துக்கு யாரோ ஒரு அப்பாவி தண்டிக்கிறான், யாரோ ஒருத்தன். இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி தவறுகளை நம்ம அனுமதிக்க இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தவறுகள் எங்கெங்கே நடக்கிறதோ அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கணும். இது வந்து இஸ்லாமியர்களுக்கு தவறு நடந்தால் மட்டும்தான் குரல் அப்படிலாம் கிடையாது. இப்போ சோமாலியா இந்த மாதிரியான இடங்களில் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சண்டை நடந்துட்டு அங்கே இனப்படுகொலை ஆகும்பொழுது அதையும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், தவறு நடக்கும்போது அங்கே மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது எல்லாரும் மக்கள்ங்கிற ஒருங்கிணைப்போடு நின்று தப்பு எந்த பக்கமோ தப்பு இது சரி நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி தட்டி கேட்டாவே தீவிரவாத சிந்தனையும் தீவிரவாத சார்பு தன்மையும் மக்களிடம் குறையும். ஆனால் அதை நம்ம செய்ய தவற அந்த சார்பு தன்மையின் காரணமாக தீவிரவாதிகள் பலரும் உற்பத்தி ஆகிக்கொண்டே தான் இருப்பார்கள். இதுக்கு தீர்வுங்கிறது வராது. எவனாவது ஒருத்தர் இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ இதை தான் நம்ம சொல்கிறது. இன்னொன்று, எப்பவும் போல் இந்த சம்பவத்துலேயும் இங்கே 2 பேர் இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக இருந்தாலும் அதே கூட்டத்தில் அகமது அல் அகமதுங்கிற ஒரு சிரியா நாட்டை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் இந்த துப்பாக்கி சூடு நடக்கும் பொழுது அங்கே இவர்கள் அவரோட உயிரை துச்சமென மதித்து அந்த துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த தந்தையாரை அவர் போய் தாக்கி அவரோட துப்பாக்கியை பிடுங்கிட்டார். கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியவே பிடுங்கியிருக்காரு. அவருக்கும் குண்டடி பட்டிருக்கு, அவர் உயிர் பழைச்சிட்டாரு. ஆனால் அனுமதிக்கப்பட்டிருக்காரு நம்ம மருத்துவமனையில், உயிர் பழைச்சிட்டார். அப்போ நல்லவர்கள் எல்லா மதத்திலும் உண்டு, தீயவர்களும் எல்லா மதத்திலையும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை தீவிரவாத மதம்னு நம்ம பேச யாருக்கும் நன்மை கிடையாது. அந்த மதத்திலிருந்து தீவிரவாதம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை நாம் மட்டும் பேசுறது பத்தாது, அந்த மதத்தில் இருக்கவர்களும் இந்த தீவிரவாத சிந்தனைக்குள்ளே நம்ம போகிறது தவறு. அது ஒரு அரசியல். அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுற அரசியல் அதுவும் ஒன்று. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஐஎஸ்ஐஸ்க்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கு பின்னாடி யூத தொடர்பு, இதெல்லாம் அவங்க தேடி போகணும். அதை தேடி புரிஞ்சுக்கிட்டா தான், இந்த உண்மையான உலக அரசியலை புரிஞ்சுக்கிட்டா தான் எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வரும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்கணும், எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் அப்பாவிகளை அங்கே பழிதி இருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது அது எந்தவித நன்மையும் யாருக்கும் செய்யாது. அதுதான் இப்போ உலக இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும்.
இன்றைக்கி இதுதான் சான்ஸு. அங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு இஸ்லாமியர் வந்து துப்பாக்கி சூட்டு நடத்திட்டாரு, அதனால் இதுதான் சான்ஸுன்னு சொல்லி சில மதவாத அமைப்புகள் எப்போ போல் இந்தியாவில் அதை எடுத்துகிட்டு ஐயோ கொடுமைன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த உளவியல் தான் தீவிரவாதத்தை உருவாக்கும். இந்தியாவிலையும் அந்த மாதிரி தீவிரவாதிகள், இந்து மதத்தை எடுத்துக்கொண்ட தீவிரவாதிகளும் உருவாகியிருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஒரு இஸ்லாமிய கர்ப்பிணி பெண்ணை இந்த இந்து தீவிரவாத அமைப்புக்கு என்ன செஞ்சானுங்க அப்படிங்கிறது வரலாறுல பதிவாயிருக்கு. அவங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அவங்கள ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சி பண்ணி வரவேற்கிறதுக்கு ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. அவன் என்ன நம்ம சொல்கிறது? ஸோ அதனால் தீவிரவாதம்ங்கிறது எந்த வடிவத்திலும் தவறு. அது பச்சை வடிவத்தில் இருந்தாலும், அது வெள்ளை வடிவத்தில் இருந்தாலும், அது காவி வடிவத்தில் இருந்தாலும் தீவிரவாதம்ங்கிறது தப்பு தப்பு தப்பு. அதுதான் நம்ம சொல்கிறோம். இது எந்த தீவிரவாத அமைப்புக்கும் ஆதரவு இல்லை. அதே போல் ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை சுட்டி காட்ட கற்றுக்கொள்ளுங்கள். யார் தவறு செஞ்சாலும் தவறு தான். இந்த நபர்கள், எங்கள் அப்பனும் பையனும் சேர்ந்து செஞ்ச இந்த ஒரு கொடும் செயல்ங்கிறது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் மீதும் கரையை தான் ஏற்படுத்தும். அந்த கரையை அந்த இஸ்லாமிய மக்கள் இவன் இஸ்லாமியனே கிடையாது, இவனை விரட்டி விட்றான்னு சொல்கிறதன் மூலமாக, இந்த உளவியல் கொண்டவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதன் மூலமாக தான் இதை வந்து சரி செய்ய முடியுங்கிறது நம்மளுடைய பதிவு. மிக்க நன்றிண்ணா. நன்றி.